Hi students, இன்னைக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 4ல டிஜிட்டல் சிக்னேச்சர் பார்க்க போறோம். மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட் ஆல்ரெடி பார்த்திருப்போம்ல. ஒரு மெசேஜோட ஒரு ஆத்தென்டிகேஷன் கோட் அப்பன் பண்ணி அனுப்புவோம். அதே மாதிரி தான் இங்க ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் ஜெனரேட் பண்ணி அதை அப்பன் பண்ணி ஒரிஜினல் மெசேஜோட அனுப்புவாங்க. ரிசீவர் சைடுல அதை வெரிஃபை பண்ணிட்டு மெசேஜோட இன்டெகிரிட்டியை செக் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் guarantees the source and integrity of the message. நம்மக்கிட்ட கரெக்டாக அந்த சென்டர்கிட்ட இருந்தால் மெசேஜ் வந்திருக்கா, மெசேஜில் கரெக்டான அவங்க அனுப்பின மெசேஜ் வந்திருக்கா, இது ரெண்டையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் ஏ இருக்குது, பப்ளிக் இருக்கக்கூடிய அங்கே பப்ளிக் கே எக்ஸ், ப்ரைவேட் கே ஒய் அண்ட் எம். ஸோ இங்கே சிக்னேச்சர் எதை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா மெசேஜையும் கீயையும் யூஸ் பண்ணி ப்ரைவேட் கேயும் யூஸ் பண்ணி ஒரு சிக்னேச்சர் R,S அப்படிங்கிற சிக்னேச்சர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதை மெசேஜோட அப்பன் பண்ணி ரிசீவர் சைடில் சென்ட் பண்ணுறாங்க. ரிசீவர் சைடில் என்ன நடக்குது அப்படின்னா பப்ளிக் கீ எக்ஸ் அப்படிங்கிற பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணுறாங்க. இதான் நடக்குது. சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதில் எல்கமல் இருக்குது, ஹேஷ் பேஸ்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் இருக்குது. உங்களுக்கு சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹேஷ் பேஸ்டு இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹேஷ் பேஸ்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் அதை DSS அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஹேஷ் பேஸ்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் DSS, அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சரில் இது ஒரு கேட்டகரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, யூசர் ஏ யூசர் பி இருக்கிறாங்க. சென்டரோட பப்ளிக் கீ ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். சென்டருக்கு ஒரு ப்ரைவேட் கீ இருக்குது. பப்ளிக் கீ காம்போனன்ட் என்னெல்லாம் அப்படின்னா PQ அண்ட் G. சரி, PQG அப்படிங்கிறது பப்ளிக் கீ காம்போனன்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் ஜென்ரேட் பண்ணி அதை யூசர் பிக்கு அனுப்புகிறோம். அது எப்படின்னு ப்ரொசீஜர் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் இருக்குது. அதில் ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சிக்னேச்சர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. சரியா? எப்படி யூஸ் பண்ணி ஒரு ரேண்டம் இன்டிஜரையும் யூஸ் பண்ணி ஒரு சிக்னேச்சர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? பப்ளிக் கீயும் ப்ரைவேட் கீயும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு கிடைச்ச டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் R,S. இதை ஒரிஜினல் மெசேஜோட அப்பன் பண்ணுறாங்க. சரி, இந்த மெசேஜ் அண்ட் அதோட டிஜிட்டல் சிக்னேச்சரை அப்பன் பண்ணி ரிசீவருக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிசீவர் இந்த S அண்ட் Rஐ வச்சு தான் வெரிஃபை பண்ணணும். சரியா? ஸோ அப்போது இவங்க ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரேட் பண்ணுவாங்க. எப்படி ஜென்ரேட் பண்ணணும், இங்கே எப்படி ஜென்ரேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. H அப்படிங்கிறது ஹேஷ் ஃபங்க்ஷன். ஸோ ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஷா அப்படிங்கிற ஹேஷ் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜை ஒரு மேக் கோட் ஒரு மெசேஜை ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாங்க, அந்த பப்ளிக் கீஸ் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரும் நமக்கு அந்த அப்பன் பண்ணி அனுப்பியிருக்க டிஜிட்டல் சிக்னேச்சரும் சேமா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறாங்க. சரியா? இதான் நடக்குது. ஸோ இன்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா PQG, எக்ஸ் அப்படிங்கிறது ப்ரைவேட் கீ, எம் அப்படிங்கிறது ஹேஷ் வேல்யூ. சரி, அவுட்புட் R,S. இதெல்லாம் இன்புட்டாக கொடுக்கும்போது நமக்கு RS அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் ஜென்ரேட் ஆகுது. அதை அப்பன் பண்ணி அனுப்புகிறோம். அதே மாதிரி அந்த பக்கம் மெசேஜில் இருந்து அவங்க ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இதுவும் அதுவும் சேமான்னு வெரிஃபை பண்ணுறாங்க. சரியா? ஸோ எப்படி இந்த குளோபல் பப்ளிக் கீ காம்போனன்ட் ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இந்த குளோபல் பப்ளிக் கீ காம்போனன்ட் PQG எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்